புனித ரமலான் பண்டிகையை முன்னிட்டு வத்தலக்குண்டு அதிமுக சிறுபான்மை பிரிவு நகர செயலாளர் நாகூர்கனி என்ற கனிபாய் தெரிவித்த ரமலான் வாழ்த்துச் செய்தியில், முஸ்லிம் மக்களின் பாதுகாப்பு அரணாக இருப்பது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தான் என தெரிவித்தார். தேர்தல்களில் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதில் சிறுபான்மை மக்களின் வாக்குகளும் முக்கிய பங்கு வகிப்பதால் அவர்களின் வாக்குகளை பெறுவதற்கு எல்லா கட்சிகளுமே தீவிர முயற்சிகள் மேற்கொள்வது வழக்கம். இஸ்லாமியர்களின் ஆதரவை பெறுவதற்காகவும் அவர்கள் பக்கம் தாங்கள் நிற்பதாக தெரிவிப்பதற்காகவும் இஃப்தார் நோன்பு நிகழ்வில் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொள்வது நீண்டகால நடைமுறையாக இருந்து வருகிறது. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு காந்திநகரில் வத்தலக்குண்டு சிறுபான்மை பிரிவு அதிமுக நகர செயலாளர் கனிபாய் என்ற நாகூர்கனி புனித ரமலான் பிறை வாழ்த்துக்களோடு ரமலான் பரிசுகளை வழங்கினார். பின்பு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது புனித ரமலான் தினத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு அதிமுக ஆட்சி முஸ்லிம்களுக்கு எதிரானவர்கள் என சித்தரித்துள்ளனர். ஆனால் அதிமுகவிற்கு பாதுகாப்பு அரணாக இன்று வரை இருந்து வருவது அதிமுக ஆகும். புரட்சி தலைவி ஜெயலலிதா ஆட்சியில் சிறுபான்மையினரை அரவணைத்து அவர்களுக்கான பல புதிய திட்டங்கள் கொண்டுவரப்பட்டன. கட்சியில் சிறுபான்மையினத்தவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டன. ஹஜ் பயணத்துக்கு மானியம், நோன்பு கஞ்சிக்கு அரிசி வழங்கியது அதிமுக அரசுதான். சிறுபான்மை மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க முதன்முதலாக ஆணையிட்டது அதிமுக அரசுதான். அதிமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட பல திட்டங்கள் மூலமாக சிறுபான்மை மக்கள் மத்தியில் அதிமுகவுக்கு ஆதரவு பெருகியது. பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சிறுபான்மை மக்களுக்கு 3.5 விழுக்காடு உளொதுக்கீடு. சிறுபான்மையினர் நல ஆணையம், தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம், உருது அகாடமி, தமிழ்நாடு வக்ஃபு வாரிய நிர்வாக செலவுக்காக தமிழ்நாடு அரசின் சார்பில் நிதி, ஹஜ் மானியம் அதிகரிப்பு, சிறுபான்மையினர் நல இயக்ககம். அதிமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட பல திட்டங்கள் மூலமாக சிறுபான்மை மக்கள் மத்தியில் அதிமுகவுக்கு ஆதரவு பெருகியது. பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சிறுபான்மை மக்களுக்கு 3.5 விழுக்காடு உளொதுக்கீடு. சிறுபான்மையினர் நல ஆணையம், தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம், உருது அகாடமி, தமிழ்நாடு வக்ஃபு வாரிய நிர்வாக செலவுக்காக தமிழ்நாடு அரசின் சார்பில் நிதி, ஹஜ் மானியம் அதிகரிப்பு, சிறுபான்மையினர் நல இயக்ககம், உலமாக்களுக்கு சம்பளம் அறிவித்தது என பல திட்டங்களை முஸ்லிம் மக்களுக்காக கொண்டு வந்தது அதிமுக அரசுதான் என கூறினார். ரம்ஜான் காலத்தில் ஒரு உறுதிமொழி ஏற்க வேண்டும். வரும் 2026ஆம் ஆண்டில் எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஆட்சி அமைய சபதம் ஏற்க வேண்டும் என கூறினார். மேலும் பிறை கண்டு பெருநாள் கொண்டாடும் இஸ்லாமிய பெருமக்களின் வாழ்வு என்றென்றும் வளர்பிறையாக ஒளிர வேண்டும் என்று மனதார வாழ்த்தி இந்த இனிய திருநாளில் என் அன்பான ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறினார். பேட்டியின் போது மாவட்ட கலைப்பிரிவு செயலாளர் நல்லமுகமது மற்றும் காந்திநகர் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அல்லாஹ்விடம் துஆ செய்து இந்த இனிய ரமலானுடைய வாழ்த்துக்களை சிறுபான்மையின் சார்பாக அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சிறுபான்மை சார்பாக வத்தலக்குண்டு மக்களுக்கும் என்னுடைய பகுதி காந்திநகர் மக்களுக்கும் இன்னும் சொல்லப்போனால் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இனிய ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ முஸ்லீம்களுக்கு எதிரான கட்சி போல் சித்தரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அஇஅதிமுக எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் முதலில் ராஜரத்னம் கமிஷன் அமைத்து முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது. அது மட்டுமா, பகுதி நேரமாக செயல்பட்டு கொண்டிருந்த ரேஷன் கடையை முழு நேரமாக அரசாங்க சார்பில் அமைத்து கொடுத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதே மாதிரி உலமாக்களுக்கு அசரத்துகளுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கிற காலத்தில் வக்ஃபு வாரியத்திலிருந்து அந்த சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு சூழல் உருவாகும் போது கூட வக்ஃபு வாரிய தலைவர் அப்படி சம்பளம் கொடுக்க முடியாது, பென்ஷன் கொடுக்க முடியாது சொல்லுங்கிற காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அரசாங்கத்தின் சார்பாக உலமாக்களுக்கு பென்ஷனும் சம்பளம் வழங்கப்படும் என்றார்கள். அது இன்று வரை எடப்பாடி காலம் வரை அழகாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் எடப்பாடி ஆட்சி காலத்தில் அதை இரட்டிப்பாக்கி சைக்கிளுக்கு மானியம், ஸ்கூட்டருக்கு மானியம் சொல்லிட்டு உலமாக்களுக்கு சப்போர்ட் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் உருது கல்வி மையம் முதலில் சிறுபான்மை மக்களுக்காக அமைச்சு சென்னையில் உருவாக்கி கொடுத்தார்கள். அது மட்டுமா, 1918 ஹஜ்ஜினுடைய மானியத்தை மத்திய அரசு நிறுத்திய போது 6 கோடி ரூபாய் மானியம் கொடுத்துருந்தார்கள். அதையும் விடுத்து தமிழக முதலமைச்சர்
எடப்பாடி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் எங்களுடைய பொதுச் செயலாளர் 6 கோடியை 8 கோடியாக்கி தமிழக அரசிலிருந்து நிதியை போட்டுக் கொடுத்தார்கள். அது மட்டுமா, அந்த 8 கோடியை 10 கோடியாக்கினார்கள். இவ்வளவு முஸ்லீம்களுக்கு நல்லது செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இந்த ரம்ஜானுடைய காலத்தில் நம்ம ஒரு உறுதிமொழி ஏற்போம். வருங்காலங்களில் அதே மாதிரி 5400 அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் 5400 டன் அரிசி நோம்பு காலங்களில் மக்களுக்கு பள்ளிவாசல் தோறும் அரிசி அனுப்பப்பட்டது. இது மகத்தான சாதனை இல்லையா? மகத்தான சாதனை இல்லையா? டிசம்பர் 6 முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று திமுக காலத்தில் வீடுதோறும் முன்னை கதவை தட்டி முஸ்லீம்கள் அரசு செய்தார்கள். அதை அம்மா தான் அதை நிப்பாட்டினாங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவையில்லை அப்படின்னு அதிகாரபூர்வமாக அதை நிப்பாட்டி அதை ஒரு சுகமான சூழ்நிலைக்கு கொண்டு போனாங்க. ஆகையால் ஐயா அம்மா நம்மளுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலும் முஸ்லீம் சமுதாயத்துக்கும் சிறுபான்மை சமுதாயத்துக்கும் அதிமுக ஊன்றுகோலாக இருந்தது. புரட்சித் தலைவி அம்மா காலத்திலும் ஊன்றுகோலாக இருந்தது. எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்திலும் அது பன்மடங்கு ஊன்றுகோலாக இருந்தது. ஆகையால் 2026 அடுத்த வருஷம் ரம்ஜான். அது மட்டும் இல்லை, சென்னையில் முதல்ல ஹஜ்ஜி இல்லத்தை அமைத்து ஹஜ்ஜி பயணம் செய்யக்கூடியவர்கள் தங்கு தடையின்றி போவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தவர் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆக மொத்த கணக்கில் பார்த்தால் சிறுபான்மை மக்களுக்கு மிகவும் பாதுகாவலனாக இருப்பது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான். பிறக்கும்போது எடப்பாடியார் முதலமைச்சராக அமர்வார். அவர்களுக்கு தளபதியாக நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் இருப்பார்கள். நாங்கள் சிப்பாய் போல உழைப்பதற்கு காத்திருக்கிறோம். எங்களுடைய உழைப்பு கண்டிப்பாக 2026 எடப்பாடி அவர்கள் எங்களுடைய பொதுச்செயலாளர் அவர்களை முதலமைச்சர் ஆக்கும் என்று கூறி உங்களுக்கு எல்லாத்துக்கும் என் இனிய ரமலான் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.